அப்புறம் இந்த அல்லு சில் தொலை தாங்க முடியல. அதாவது திமுக ஐட்டிங்லாம் கூட அஃபிஷியல் ஐட்டிங்லாம் கூட கொஞ்சமா அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அந்த அன்அஃபிஷியல் ஐட்டிங் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடாதுல்ல, காம்பவுண்ட் சொல்றாரு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்சி இருக்குல்ல, அதுல இருந்தும் இந்த மீடியா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து திமுக ஐட்டிங்கா இருந்து செயல்பட்டாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலயும் ஒரு நியூஸ் ஒன்று போட்டுக்கிறாப்ல, யாரு நக்கீரன் கோபால், அதாவது அவர் ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கிறாப்லப்பா. அதாவது பெண்கள் வந்து கொதித்து எழுந்திருக்கிறாங்களாம். ஆனா விஜய்க்கு சப்போர்ட் இருக்கிற சில பெண்களை நினைத்தா அவர் வந்து வெட்கப்படுகிறாராம், கூடி குறுகிறாராம். இப்படிப்பட்ட ஒரு பெண்களை விஜய் வச்சிருக்காங்க. அப்படியே கையை முறுக்கிட்டு இப்படி பேசுறாப்ல நம்பியார் மாதிரி. இங்க பாருங்க எப்படிப்பட்ட பெண்களை விஜய் வளர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் தற்கூரி, இதெல்லாம் மோசமான தற்கூரியாம். அடுத்தது விஜய் அவர்கள் நல்ல கண்ணுடைய அந்த மரியாதை செலுத்த போயிருந்தார். அப்பொழுது வந்து ஒரே நாறுதாமா, 1 கிலோமீட்டருக்கு நாறுதாமா, பிடிச்சிருந்தாப்படையாமா. இதே தானப்பா விஜய் பண்ணாங்க. விஜய் என்ன பண்ணாங்க, அந்த மனுஷன் ட்ரிகர் டக்குனு ஆளு மண்டை சொல்லிச்சால, திடீர்னு ஏதாச்சும் விஷயம் சொன்னா ஆளு ட்ரிகர் ஆகி அடிக்க விட்டு விரட்டுறது திட்டுறது, அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் நாங்க, குடிகாரனாங்க, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே அப்ப சொன்னாங்க. இதே பெண்கள் விஷயத்துலயும் ரொம்ப மோசமான ஆளு விஜயகாந்த் இத்தனை பேர் வச்சிருந்தாரு, அத்தனை பேர் வச்சிருந்தா எவ்வளவு கேவலமா சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னாங்க. அப்ப விஜயகாந்தால ஹேண்டில் பண்ண முடியாம ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஆனா விஜய் என்ன சொன்னாரு, இந்த விக்ரவாண்டி மாநாட்டுல இந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சவங்க தோத்தவங்க எல்லாருடைய வரலாறையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு சொன்னாப்ல. அதே மாதிரி தான் விஜயகாந்த் என்னென்ன பாடுபடுத்தினாங்க, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா என்னென்ன பாடுபடுத்தினாங்க, விஜயகாந்தோட எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு வந்தார். எம்ஜிஆர் என்னென்ன பாடுபடுத்தினாங்க, எம்ஜிஆர் மேல இதே தான் படிச்சு சொல்றாங்க. 13 வருஷம் ஆண்டு ஆட்சி புரிஞ்சு தான் போனாரு. திமுக அந்த பக்கமே உடல. அப்படியே விஜய் எல்லாம் தெளிவோட ஃபோக்கஸா இருக்குது. இந்த அம்மா டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தெரியாது விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு மைண்ட் இருக்காதா, அதெல்லாம் சூப்பரா அவர் ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துட்டாப்ல.